அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களில் பாருக்குள்ளே நல்ல நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு கவிதையில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகத்தின் நடக்கக்கூடிய அதாவது சமூக முரண்பாடுகளை, சமூகத்தில் எங்கெல்லாம் ஓட்டை உடசல் இருக்கிறதோ அதையெல்லாம் மிக அழகுற எடுத்து காட்டிய கவிதை இது என்று கொள்ளலாம். ஆம், அவருடைய கவிதைகள் அரசியல் சாடலையும் சமூக சீர்திருத்தங்களையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. அதில் ஒரு கவிதை தான் இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. அவர் சொல்கிறாரு, இந்த கவிதையில் இயல்பாக பேசிட்டு போகிற மாதிரியே என்னென்ன குற்றங்கள் எல்லாம், என்னென்ன சிக்கல்கள் என இந்த சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டு போயிடுறாரு. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர்களை சிறையில் சந்தித்தேன், என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். ஒவ்வொருவராக சொன்னார்கள். எங்கள் வீட்டில் திருடிக்கொண்டு ஒருவன் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள். அதாவது தவறு செய்வது ஒருவன், அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிப்பது இன்னொருவன் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். என் வருமானத்தை கேட்டார்கள். நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன். வருமானத்தை மறைத்ததாக வழக்கு போட்டு விட்டார்கள். அதாவது சமூகத்தில் நிறைய தவறுகள் செய்தவர்கள் எப்பயுமே தப்பித்து விடுகிறார்கள். தவறுகள் செய்யாதவர்களே தண்டனைக்கு உள்ளாகுகிறார்கள் என்பதை மிக அழகாக தம்முடைய கவிதைகளில் எடுத்து காட்டிய வண்ணம் இருக்கிறார். நான் கரிமூட்டை தூக்கும் கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டில் கரிப்பட்டு கருப்பாகிவிட்டது. கருப்பு பணம் வைத்திருந்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள். என் வயலுக்கு வரப்பெடுத்து கொண்டிருந்தேன். பிரிவினைவாதி என்று என்னை கைது செய்து விட்டார்கள். அதிகாரி லஞ்சம் வாங்கினார், தடுத்தேன். அரசு பணியாளரை அவர் கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக தண்டித்து விட்டார்கள். எவ்வளோ ஒரு அழகாக நாட்டு நடப்புகளை எல்லாம் அழகுற காட்சிப்படுத்தி தமக்கு கவிதை வரிகளாக கொடுத்துள்ளார் என்பதை படிக்கும்போது தான் உணர்ந்து கொள்ள முடியும். அலிபாபாவும் 40 திருடர்களும் பழச்சுவரொட்டியை ஒட்டி கொண்டிருந்தேன். சட்டமன்ற உறுப்பினரை அவதூறு செய்ததாக அழைத்து கொண்டு போய்விட்டனர். வறுமை கோட்டை ஒழிப்போம் என்று அரசாங்க சொத்தை தூண்டியதாக என்று கூறினேன். அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அழைத்து போட்டு விட்டார்கள். ஊழல் பேர்வழிகளை நாடு கடத்த வேண்டும் என்று எழுதினேன். கடத்தல்காரன் என்று கைது செய்து விட்டார்கள். நான் பத்திரிகை ஆசிரியர். தலையங்கத்தில் உண்மையை எழுதினேன். நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைத்ததாக கொண்டு வந்து விட்டார்கள். சுதந்திர விழாவில் ஜனகணமன பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படித்து கொண்டிருந்தேன். எழுந்து நிற்கவே முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக சிறையில் அடைத்து விட்டார்கள். எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அங்கெல்லாம் விட்டு விடுகிறார்கள். எங்கெல்லாம் இயல்பு மனித வாழ்க்கை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் குற்றங்கள் இருப்பதாக குறை கூறுகிறார்கள் என்று இந்த கவிதையில் அழகாக சமூக நடப்பை எடுத்து காட்டியுள்ளார். அக்கிரமத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்த சொன்னேன் என்று யாரோ காலோபட்சத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என் பெயர் கண்ணன். பயங்கரவாதி என்று என்னை கைது செய்து விட்டு வந்து விட்டார்கள். நான் வெளியே வந்தேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது. இவ்வாறு தன்னுடைய கவிதைகள் மூலமாக மிக பெரும் புரட்சியையும் ஒரு படிக்க வாசகர்களுக்கு ஒரு விதமான இன்பத்தையும் நம்மளுடைய கவிதைகளில் கொடுத்து இலக்கிய உலகில் ஒரு சோதனை கவிஞராகவும் வானம்பாடி இயக்க கவிஞராகவும் வலம் வந்தவர். வானம்பாடி இயக்க கவிஞர் என்று கூறுவதில் இவருக்கு சால பொருந்தும். எந்த ஒரு விஷயத்தையும் நாசுக்காக எடுத்து சொல்லாமல் வெளிப்படையாகவே யதார்த்தத்தோடு எடுத்து காட்டக்கூடிய கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆவார்.
இவருடைய கவிதைகள் எல்லாமே ஒரு புரட்சி கவிதையாக இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு இவருடைய கவிதை வரிகளே மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றன. படிக்கும் போதெல்லாம் நமக்குள் ஒரு சமூக உத்வேகம் உருவாகுவதற்கு இவருடைய கவிதை வரிகள் பெரிதும் துணை புரிகின்றன. நன்றி.